எல்லாருக்கும் ஹாப்பி சாபத், ஓவினார் வாழ்த்துக்கள். தேவன் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக முதலாவது தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் மற்றும் சபை போவதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிற தலைப்பானது போதகர் சொன்ன தலைப்பு ஹிடன் ஹாஃப் ஆஃப் த காஸ்பல், சுவிசேஷத்தின் மறைக்கப்பட்ட மறுபாதி. இந்த தலைப்பை குறித்து சிறு நிமிடங்கள் தியானிக்கிறதுக்கு முன்னதாக ஒரு சிறு ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே தேவனே, இப்பொழுதும் உம்முடைய வேதத்தை திறந்து நாங்கள் பசி ஆற உண்றதுக்கு தேவன் நீர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனை அடியனை மறைத்து நீர் பேச வேண்டுமா கெஞ்சிக்கிறோம். சப்பா, இந்த சத்தியமானது ஒருவேளை தேவனே இது ஆல்ரெடி தெரிந்த ஒரு உண்மையாக இருந்தால் தேவனே, அதை ஒரு விஷயம் திரும்ப எல்லாரையும் பார்த்து அதை கற்றுக்கொள்ள விதமாக நாங்கள் அக்செப்ட் பண்ணுறது கிருபை செய்யுங்க. ஒருவேளை இது புதிதாக இருக்குமானால் அந்த மனதுக்கு இந்த சத்தியமானது ஏற்ற வகையில் போய் ஆழமாக பதிய கிருபை செய்யுங்க. ஆசீர்வாதங்கள் நடத்துங்க. ஆவியானவர் முழுவதுமாய் ஆட்கொள்ள கிருபை செய்யுங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கிஃப்ட் ஆஃப் ஹியரிங், கேட்கும் திறன். எத்தனை பேருக்கு காது கேட்குது? எல்லாருக்கும் காது கேட்குதா? ஓகே. ஆன்லைனில் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களோட ரெஸ்பான்ஸ் என்னால் பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் கேள்விகள், எத்தனை பேருக்கு காது கேட்குது நான் கேட்டேன். கேட்கும் திறன், இது என்னைக்கா யோசிச்சிருக்கோமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு, ஒரு பெரிய பொக்கிஷம், பெரிய வரம். அது நம்ம ஆனால் சாதாரணமாக அப்படியே போகிற போக்கில் அப்படியே நம்ம அதை யோசிப்பதே கிடையாது. ஆனால் தேவன் நமக்கு கேட்கும் திறனை கொடுத்துருக்குறாங்க. 2 காதுகள் இருக்குது. எத்தனை காதுகள் இருக்குது? எத்தனை காதுகள் இருக்குது நம்மகிட்ட? 2 காதுகள் இருக்குது. சரியான பதில். அது அழகான இடத்துல இருக்குது, மென்மையாகவும் இருக்குது. அது தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே போல் அதோட அளவும் என்னது? சின்னது தான். யோசித்து பாருங்கள், காது பெருசாக இருந்து கண் இத்தினூண்டாக இருந்தால் யோசித்து பாருங்கள் நம்மளுடைய முகம் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அது சரி வராது. ஆனால் தேவன் மென்மையான அழகான 2 காதுகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஒருவேளை யோசித்து பாருங்கள், கடவுள் கேட்குற இந்த திறனையே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கிஃப்ட் ஆஃப் ஹியரிங்கே கொடுக்கல அப்படின்னா நம்மளுடைய சிச்சுவேஷனை யோசிச்சுப்பாங்க, நம்மளுடைய சூழ்நிலையை யோசித்து பாருங்கள். பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும், ஒரு கமோஷனாக இருக்கும். அங்கங்கே இவங்க சொல்கிறது இவங்க புரியாது, நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியாது, நான் பேசுகிறது உங்களுக்கு புரியாது. சைன் லாங்குவேஜில் தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் தேவன் இதெல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் ஒரு பிளெஸ்ஸிங்காக, ஆசீர்வாதமாக என்ன கொடுத்துருக்காருன்னா கேட்கும் திறனை கொடுத்துருக்காரு. இந்த கிஃப்ட் ஆஃப் ஹியரிங் ரொம்ப அருமையான ஸ்பெஷலான ஒரு விஷயம் இல்லை? இதே போல் தான் மெய்ப்பர்கள் மந்தைய ஆடு மேய்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தூதர்கள் சொன்ன ஒரு விஷயம் அவங்க காதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்ததான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம் வாசித்தோம்னா, லூக்கா 2:10, அவங்களுக்கு அது சந்தோஷமான மகிழ்விக்கிற ஒரு செய்தி, நற்செய்தியாக இருந்ததுன்னு பார்க்குறோம். அவங்க காதுகளுக்கு இனிமையான வார்த்தைகள் உள்ளே போனதை பார்க்குறோம். சுவிசேஷத்தின் மறைக்கப்பட்ட மறுபாதி. அதே போல் மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதான் காஸ்பல் கமிஷன் சொல்லுவாங்க, சுவிசேஷத்தின் நம்மளுடைய மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோ ஈ தேர்ஃபோர், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் எல்லாருக்கும் நற்செய்தியை போய் சொல்லுங்கள், அவங்க காது கேட்குற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மார்க் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்ன்றாங்க. எல்லாரும் கேட்குற மாதிரி போய் சத்தியத்தை சொல்லுங்கள், எல்லார் காதுலையும் போய் விழட்டும். ஷேரிங் த குட் நியூஸ், நற்செய்தியை பகிர்றதுக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். ஆனாலும் இன்னொரு பாதி ஒன்று இருக்குது. கேட்கிறது ஒரு சுவிசேஷம், ஆனால் மறுபாதி என்ன? எவ்ரி வீக் நம்ம ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரசங்கள் கேட்குறோம், பாடல்கள் கேட்குறோம்.
சாட்சிகள் கேட்குறோம், இயற்கை செய்தி, அயல்நாட்டு செய்தி, ஒவ்வொரு செய்தியாக கேட்டுகிட்டே இருக்கிறோம். அந்த சுவிசேஷம் உள்ளே போயிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய இருதயம் என்னென்ன அப்படின்னா மாறவில்லை. என்னால் பக்கத்தில் இருக்க என்னோடய நண்பரை மன்னிக்க முடியல, பக்கத்தில் இருக்க என்னுடைய சொந்த பெற்றோரை மன்னிக்க முடியல, என்னுடைய நண்பர்கள்ட்ட கிறிஸ்துவை காமிக்க முடியல, அவங்கள்ட்ட அன்பை செலுத்த முடியல. ஒரே வெறுப்பாக இருக்கிறது. சுற்றி பார்க்கும்போது ஒரே வெறுப்பாக இருக்குது. என்னுடைய இருதயம் கடினமாக தான் இருக்குது. என்ன பிரசங்கங்கள் உள்ளே போனாலும் உள்ள மாற்றங்கள் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்க முடியுது. கேட்கிறோம், சுவிசேஷத்தை கேட்குறோம், ஆனாலும் சுவிசேஷத்தின் மறைக்கப்பட்ட மறுபாதி என்ன என்று நமக்கு தெரியல. சுவிசேஷத்தின் மறைக்கப்பட்ட மறுபாதி என்னவென்று நமக்கு தெரியவில்லை. வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரம் 7வது வசனம் என்னது? மிகுந்த சத்தமிட்டு வந்த செய்தியை பார்க்குறோம். அது நம்ம காதுகளுக்குள்ளே போகுது. ஆனாலும் சுவிசேஷத்தின் மறுபாதி என்ன? இது வந்து 1/2 ஆஃப் த காஸ்பல், ரிசீவிங் குட் நியூஸ். ரிசீவிங் குட் நியூஸ், நற்செய்தியை நம்ம வாங்கிறது, நம்ம காதுக்குள்ளே கேட்குறது ஒரு பாதி. ஆனால் மற்றொரு பாதி என்ன? சுவிசேஷத்தின் ஒரு பாதி வந்து நற்செய்தியை நம்ம வாங்கி ரிசீவ் பண்ணி நம்ம காதுகளுக்குள் கேட்கறது. ஆனால் சுவிசேஷத்தின் மறுபாதி என்ன? நம்ம பாதி சுவிசேஷத்தை மட்டும் பின்பற்றிட்டு பரலோகம் போக முடியுமா? முடியாது. முழு சுவிசேஷத்தையும் நம்ம பின்பற்ற வேண்டும். அந்த முழு சுவிசேஷம் என்ன, மறுபாதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது யோவான் 8வது அதிகாரம், யோவான் 8வது அதிகாரம் இன்றைக்குரிய தியானத்தின் பகுதி அதுதான். யோவான் 8வது அதிகாரம், சுவிசேஷத்தின் மறைக்கப்பட்ட மறுபாதி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். 1வது வசனம். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். அங்கே அதுக்கப்புறம் திரும்பி வந்ததுக்கப்புறம் ஜனங்கள் எல்லாரும் உட்கார்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய உபதேசத்தை கேட்குறாங்க. 3வது வசனம். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி. கஷ்டமான சூழ்நிலையில் அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு கஷ்டமான அனுபவத்தை வந்து கண்டு கொண்டுட்டு இருக்கா. அவள் வந்து சமுதாயத்தை கைவிட்டா, சமுதாயத்தோடைய மரியாதையை காப்பாற்ற முடியல, பாவத்திலையும் விழுந்துட்டா, பாவத்தையும் ஜெயிக்க முடியல, விபச்சாரம் அப்படின்ற ஒரு கொடூரமான பாவத்தில் விழுந்துட்டா. இதோட கூடுதலாக என்னன்னா கண்டுபிடிக்கப்பட்டா, சின் ஆஃப் அடல்ட்ரி. இது ஒரு அவமானத்துக்குரிய ஒரு விஷயம் அல்லவா? அந்த பாவத்தின் கொடூரத்தில் அவள் இருக்கிறா. எத்தனையோ வாட்டி முயற்சி செஞ்சுருக்கலாம், இந்த வாட்டி ஜெயிச்சிடலாமே, இந்த வாட்டி ஜெயிச்சிடலாமே, இந்த வாட்டி நான் இந்த பாவம் செய்யாமல் இருந்திருக்கலாமே அந்த பெண் நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த முறை தோற்று போயிட்டா, அந்த முறை மாட்டிக்கிட்டா. அந்த 3வது வசனத்தில் கடைசி லைன் பார்க்கும்போது அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி. எல்லாரும் அங்கே பைபிள் ஸ்டடி போயிட்டுருக்கு, அவளை நடுவே நிறுத்துகிறாங்க. She is in the crisis of sin. ஜெயிக்கும் சூழ்நிலையை காத்துக்கிட்டு இருந்தா. ஒருவேளை இந்த தருணம் நான் ஜெயிச்சிருவேன் அந்த பாவத்தைன்னு காத்துக்கிட்டு இருந்தா. ஆனால் தோற்று போய் நிற்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். பாவத்தின் உச்சத்தில் தோற்று போய் இருக்கிற சூழ்நிலையை பார்க்குறோம். இன்னும் கூடுதலாக வழியை கொண்டு வரதுக்கு என்ன அப்படின்னா பப்ளிக்கில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க அந்த பெண்ணை. எவ்வளோ அவமானங்கள், வேதனைகள், எவ்வளோ வழிகள் நிரம்பி இருக்கிற சூழ்நிலை. அந்த பெண்ணினுடைய மனநிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். 4வது வசனம். போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். She was caught red-handed at the act. 5வது வசனம். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள்.
மோசே எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா லேவியராகமம் 20வது அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது வாசிங்க. லேவியராகமம் 20வது அதிகாரம் 10வது வசனம். அந்த கடைசி லைன் திருப்பி வாசிங்க. விபச்சாரனும் விபச்சாரியும் கொலை செய்யப்படணும்னு சொல்லிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த ஸ்கிரைப்ஸும் பாரிசீஸும் வேத பாரகரும் பரிசேயர்களும் இந்த மோசேயின் லா படி அவங்க கரெக்டாக அதை நியாயம் கேட்கணும்னு கிறிஸ்துவிட்ட வந்தால் யாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கணும்? விபச்சாரனை கூட்டிகிட்டு வந்திருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிக்சரில் யார் யார் இருக்காங்கன்னா, விபச்சார ஸ்திரீ இருக்கிறாங்க, இயேசுவானவர் இருக்கிறாங்க, பரிசேயரும் வேத பாரகரும் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் யாரை விட்டுட்டாங்க? விபச்சாரனை விட்டுட்டாங்க. அப்போ இது எனக்கு என்னமோ என்னென்னா, இந்த ஸ்திரீயை கொண்டு அவங்க பழி சுமத்தணும், ஏதோ ஸ்திரீயை வச்சு ஏதோ செய்யணும் அப்படின்னு எனக்கு படலை. இதுக்கு உள்ள உள்ள இருக்குது, என்னன்னு பார்ப்போம். எனக்கு என்னமோ இவங்களுடைய இலக்கு இந்த ஸ்திரீயை நோக்கி இல்லை, ஆனால் இந்த இலக்கு இவங்களுடைய பரிசேயரும் இந்த வேதபாரருடைய இலக்கு ஸ்திரீ இல்லாமல் வேறு யாரோ ஒரு நபர்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்ப்போமா? யோவான் 8வது அதிகாரம் 6வது வசனம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். யார் மேலே? கிறிஸ்து மேலே குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அப்போ அந்த சதி யாருக்குன்னு பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு இல்லை, அந்த சதி யாருக்கு போட்டாங்க? கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு போட்ட சதி. ஒருவேளை அந்த பரிசேயர்களும் வேதபாரகர்களும் வேதத்தின்படி கரெக்டாக அவங்க நியாயம் கேட்கணும்னு வந்து நின்றுருந்தாங்கன்னா யாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கணும்? விபச்சாரனை கூட்டிகிட்டு வந்திருக்கணும், விபச்சார ஸ்திரீயும் கூட்டிகிட்டு வந்திருக்கணும். ஆனால் இப்போ தான் தெரியுது அவங்க யாரை குற்றம் சுமக்க வந்திருக்காங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை குற்றம் சுமக்க வந்திருக்கிறாங்க. தே வாண்ட் டு அக்யூஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இங்கே ஒரு மாபெரும் போராட்டத்தை பார்க்க முடியுது. வேதபாரரும் பரிசேயரும் கோபத்தில் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற இவரை பாருங்க அப்படின்னு சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வேதம் அப்படி சொல்லுதே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த சிச்சுவேஷனில்? எதை மறந்துட்டாங்க அப்படின்னா, கிறிஸ்துவோட சொந்த விரல்களினால் உண்டாக்கப்பட்ட அவர்கள், ஆனால் உண்டாக்கப்பட்டவரையே சுட்டி காட்டி குற்றம் சுமத்தி குற்றம் சாட்டிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். படைத்த அவரையே குற்றம் சுமட்டிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். They were created in the hand of God, but they failed, yet they accused the very Savior. இப்போதைக்கு வரை என்ன பார்த்துருக்கோம்? அங்கே கிறிஸ்து பாடம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு விபச்சார ஸ்திரீயை கொண்டு வந்து நடுவே நிறுத்தி, மோசேலா இப்படி சொல்லியிருக்கே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு இயேசுவை குற்றம் சுமத்திட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இயேசு ஒரு விஷயம் செஞ்சது தான் சுவிசேஷத்தின் மறைக்கப்பட்ட மறுபாதி. இயேசு ஒரு விஷயம் இங்கே செய்கிறாரு, அதுதான் சுவிசேஷத்தின் மறைக்கப்பட்ட மறுபாதி. எந்த வசனம் பார்க்கும்போது யோவான் 8வது அதிகாரம் 6வது வசனம். அந்த செகண்ட் பார்ட்டில் பார்க்குறோம், இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். ஆனால் இங்கிலீஷில் ஒரு லைன் போட்டிருக்கு, அந்த ஒரு லைன் என்னுடைய மைண்டை கேப்டிவேட் பண்ணிருச்சு. And this they said, tempting him that they might have to accuse him, but Jesus stooped down and with his finger wrote on the ground as though he heard them not. As though he heard them not. இந்த லைன் எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. என்ன அப்படின்னா, கிறிஸ்து கீழே குனிஞ்சு தரையில் எழுதினாராம், ஆனால் அவருடைய காதுகள் அவங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. கிறிஸ்துவோடைய காதுகள் அவங்க சொன்ன குற்றம் சாட்டின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்கவே இல்லை. கிறிஸ்துவோட காதுகள் எப்படி இருந்துச்சுன்னா டெஃப், காதுகள் அடைக்கப்பட்டிருந்ததை பார்க்குறோம். as though he heard them not. இதுதான் சுவிசேஷத்தின் மறைக்கப்பட்ட மறுபாதி. காதில் வாங்காமல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிறிஸ்து அவர் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சாங்க. திஸ் இஸ் த ஹிடன் ஹாஃப் ஆஃப் த காஸ்பல்.
குற்றம் சூட்டப்பட்ட இயேசுவின் காதுகள் அடைக்கப்பட்டிருந்தது. மார்க் 4வது அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுது, காதுள்ளவன் கேட்க கவடன் கிறிஸ்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே காதுகள் இருந்தும் கிறிஸ்து கேட்கவே இல்லை. கிறிஸ்து காது இருந்துச்சுல, ஆனால் கேட்கவே இல்லை கிறிஸ்து. ஏன் அப்படின்னா குற்றம் சூட்டப்பட்ட, குற்றம் சுமத்தின வார்த்தைகள் அவர் காதில் விழவே இல்லை. இதில் 2 விஷயம் நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னா, கிறிஸ்து சொல்லியிருக்கலாம், நீ எப்படி சொல்ல போச்சு என்னைய, எப்படி குற்றம் சுமத்த போச்சு என்னைய, நான் ஒரு குற்றமும் செய்யாத ஒரு மனிதன், ஒரு குற்றமும் செய்யாத ஒரு மனிதன், அவரை தானே நியாயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் நியாயப்படுத்தவே இல்லை. அதே நேரத்தில் அங்கே இருக்க யாரையும் கடிந்து கொள்ளவே இல்லை. கிரைஸ்ட் did not defend himself, neither did he offend anyone at that scene. எப்படி என்னை சொல்ல போச்சு, எப்படி என்னை அக்யூஸ் பண்ண, எப்படி என்னை குற்றம் சாட்டினேன்னு கிறிஸ்து கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் தன்னை தானே நியாயப்படுத்தவே இல்லை. செய்யாத தப்பை நம்ம எவ்வளோ நியாயப்படுத்துகிறோம். இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், நீ எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்றோம். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, எனக்கு ஆல்ரெடி தெரியும். நான் யார் தெரியுமா, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன தெரியுமா அப்படின்னு நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம். நம்முடைய உள்ள நல்ல விஷயங்களை எப்படியாவது நம்ம மற்றவங்களுக்கு தெரியணுன்ற ஒரு இதில் நம்ம எல்லாத்தையும் வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய நல்ல விஷயங்கள் எப்படியாவது தெரியணும் அப்படின்ட்டு பெருமை பாராட்டிகிட்டே இருக்கோம். இதெல்லாமே என்னென்னா நாமே டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலைகள். வேதாம் சொல்லுது, சங்கீதம் 93:4 அதிகாரம் 22வது வசனம், த லார்ட் இஸ் மை டிஃபென்ஸ், கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமா இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். 2வது விஷயம், he did not offend anyone, யாரையும் அவர் கண்டித்து கொள்ளவே இல்லை. கோபம் வரும்போது கொந்தளிச்சு அப்படியே மற்ற நபர்கிட்ட நம்ம கொட்டிகிட்டு இருக்கோம். இங்கே அப்படியே ஃபியூமிங் ஹாட்டாக கொந்தளிச்சு நெருப்பாக இருக்குது. ஆனால் அதே மனசு அங்கே அந்த கோபத்தை எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணும்போது புண்படாது அப்படின்னு நம்ம நினச்சி கொட்டிகிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். அதே லகுவான டெண்டர் ஹார்ட், லகுவான மனசு காயங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறோம். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அங்கே இருக்குது the hidden half of the gospel, as though he heard them not. Pen of Inspiration சொல்லுது, the training of the tongue should begin with ourselves personally. இந்த நாக்கை நம்ம என்ன பண்ணணுமா, பழக்க வைக்கணுமா, ட்ரைனிங். குட்டி குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் எப்படா பேசும் நம்ம ஜெபத்தில் மண்டாடுறதுக்கு பதிலாக, தேவனே எப்போ நல்ல வார்த்தைகள் பேசும், நல்ல வார்த்தைகள் பேசுகிறதுக்கு ஜெபத்தில் மண்டாடணும். எல்லாரும் பெற்றோர்களும் அவங்களுடைய மொமெண்ட் எப்போ பேசும், இந்த குழந்தை எப்போ பேசும்னு ஒருவேளை இருக்கலாம். ஆனால் இதையும் கூடுதலாக நீங்கள் ஜெபத்திலே வச்சுக்கோங்க, நல்ல வார்த்தைகள் மாத்திரமே பேசுகிறதுக்கு ஜெபத்திலே வைங்க. Let us speak evil of no man. The talent of speech should be used to glorify God. Too often it is used to convey evil reports. This grieves away the Holy Spirit. நம்முடைய பேச்சு திறன் எதுக்கு மாத்திரம்தான் இருக்கணும்னா, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கே மாத்திரமாக இருக்க வேண்டும். ஒருவேளை மற்றவர்களுடைய தீமையை நம்ம சொல்கிற ஒரு விதமாக இருக்கலாம், கோபத்தை காட்டுற ஒரு நாக்காக இருக்கலாம். இது யாரை புண்படுத்துது அப்படின்னா, மற்ற நபரை மாத்திரம் புண்படுத்தலை, ஆவியானவரையும் புண்படுத்துது. மற்ற நபரை மாத்திரம் புண்படுத்தலை, நீங்கள் திட்டுற நபரை மாத்திரம் புண்படுத்தலை, இது ஆவியானவரையும் புண்படுத்துது, இயேசு கிறிஸ்துவையும் புண்படுத்துது. நான் யோசித்து பார்த்தேன், எப்படி கிறிஸ்துவால் இந்த வார்த்தைகள் இந்த காரியத்தை செய்ய முடிந்தது. ஒருத்தவங்க அவரை திட்டிகிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க அக்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கிறிஸ்து அதை கேட்காதவாறு அவருடைய காதுகள் அடைக்கப்பட்டு அவர் கீழே தன்னை குளிந்து அவர் தரையில் எழுதிட்டு இருக்கார். எப்படி இது கிறிஸ்துவால் செய்ய முடிஞ்சதுன்னு நான் யோசித்து பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் நான் கற்றுக்கொண்டேன். அவர் ஒரு விஷயத்தால் நிரம்பி இருந்ததை பார்த்தேன். அது என்னன்னு பார்க்கும்போது தேவனுடைய அன்பால் அவர் நிறைந்து இருந்ததுனால் மாத்திரம்தான் ஒரு ஈவில் கூட டச் பண்ண முடியல, ஒரு தீமை கூட அவரை தொட முடியல. 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம். 1 John 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம்
என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். He that is begotten of God keepeth himself, and that wicked one toucheth him not. இங்கே நான் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு விஷயத்தில் நிரம்பி இருக்கிறத பார்க்குறேன். அது மூலமாக ஒரு பொல்லாங்கன் கூட தொட முடியல, ஒரு தீமையான விஷயம் கூட அங்கே அண்ட முடியல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து பிதாவுடைய அன்பில் நிறைந்திருந்தார். இன்னைக்கு உடைய சூழ்நிலை என்னன்னா, இந்த மனுஷன் என்னை இப்படி சொல்லிட்டான், இவன் என்னை இப்படி ஹர்ட் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம அங்கலாய்த்துட்டு, ஏன் கடவுளே இப்படி என்னை இந்த சிச்சுவேஷனை அனுமதிச்சிங்க, இவன் என்னை இப்படி சொல்லிட்டானே, இந்த வார்த்தையில் என்னை திட்டானே, இது உங்களுக்கே நியாயமாக தெரியலையா அப்படின்னு நம்ம தேவன்கிட்ட மன்றாடிட்டு இருக்கோம். ஆனால் என்ன நம்ம கைவிடுறோம் அப்படின்னா, இந்த வார்த்தை நம்மளை காயப்படுத்தாத அளவுக்கு கிறிஸ்துவோட அன்பு நிரம்பி இருக்க தயாராக இருக்குது. ஒவ்வொரு தேவையில்லாத வார்த்தையும் நம்மகிட்ட வரும்போது அது இங்கே ஹர்ட் ஆகணும், இங்கே காயப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா கிறிஸ்துவோடைய அன்பு நம்மளை காக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இயேசுவின் காதுகள் அடைக்கப்பட்டதாக இருந்தது. நம்ம என்னத்தை மறந்துட்டோம் அப்படின்னா, அன்னைக்கு கிறிஸ்துவோடைய இருதயத்தில் பிதாவின் அன்பு நிரம்பி இருந்த ஒரு அனுபவம் இன்னைக்கு நமக்கும் ஃப்ரெஷ்ஷாக காத்திருக்கிறது. நம்மளும் அதை ரிசீவ் பண்ணலாம், நம்மளும் அதை பெற்றுக்கொள்ளலாம். சுவிசேஷத்தின் மறைக்கப்பட்ட மறுபாதை அதுதான். நம்ம எவ்வளோ மெசேஜஸ் கேட்கலாம், எவ்வளோ பாடல்கள் கேட்கலாம், எவ்வளோ காதுகளுக்கு இனிமையான சுவிசேஷம் உள்ளே போகலாம். ஆனால் இங்கிட்டு தீய வார்த்தைகள் நம்ம கேட்டு அதுலேருந்து நம்ம ப்ரோவோக் ஆகி திருப்பி இந்த சுவிசேஷத்தை நம்ம இன்கம்ப்ளீட்டாக இருந்தோம் அப்படின்னா பரலோகம் செல்வது அது கஷ்டம். ஆனால் முழு சுவிசேஷம் இங்கே காதுகள் தீய வார்த்தைகள் வரும்போது, நம்ம காதுகள் அடைக்கப்படும் போது சுவிசேஷத்தின் மறைக்கப்பட்ட மறுபாதையை அந்த அனுபவத்துக்குள் நம்ம இருக்கிறோம். என்னதான் அவங்க திட்டினாலும், என்னதான் அவங்க பிரச்சனைகள் பொய் சாட்சி சொன்னாலும், என்னதான் குற்றம் சொட்டினாலும், தேவன் நம்முடைய இருதயத்தை தேவனுடைய அன்பினால் காக்க தயாராக இருக்கிறாங்க. நம்முடைய காதுகள் அந்த துர்வார்த்தைக்கு கேட்கணுன்னு அவசியமே இல்லை. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். என்ன நம்ம பேசணும் கூட அவசியம் இல்லை. அவங்களுடைய வார்த்தைகள் நம்மளை தொடாத அளவுக்கு யார் காத்துக்கொள்கிறா? கிறிஸ்து நம்மளை காத்துக்கொள்கிறாங்களாம். ஹியரிங், என்னதான் தேவனுடைய வார்த்தைகள் உள்ளே போனாலும் we have to shut down to the world. தீய வார்த்தைகளுக்கு நம்முடைய காதுகள் அடைத்திருக்க வேண்டும். நம்ம படித்த ஒரு லெசன், Christ did not defend himself, neither did he offend anyone. 7வது வசனம், யோவான் 8வது அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் யோயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில், விடலை, ஒரு மொமெண்ட் கூட விடலை, கிறிஸ்துவ ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். நீங்கள் சொல்லுங்கள், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. விடுற மாதிரி இல்லை. நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அங்கே நியாயமாக நியாயம் கேட்கணும் அப்படின்னா அந்த ஸ்திரீயோட கணவர் தான் கேட்டிருக்கணும். இப்படி பண்ணிட்டா என்னுடைய மனைவி அப்படின்னு கிறிஸ்துட்ட ஸ்திரீயோட மனைவி தான், அந்த ஸ்திரீயோட கணவன் தான் கேட்டிருக்கணும். ஆனால் யார் கேட்குறா அப்படின்னா வேத பாரகரும் பரிசேயரும் தேவையில்லாத சமயங்களில் என்னமோ அவங்களுடைய நியாயத்தை கேட்குற மாதிரி, அவங்களுடைய நியாயத்தை சொல்கிற மாதிரி கிறிஸ்துவிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்ம எத்தனை சூழ்நிலைகள் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை உங்கள்கிட்ட ஒருத்தவங்க கோபமாக பேசி உங்கள்கிட்ட கொட்டி தீக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மேலே கோபமாக ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா 2 விஷயங்கள் பண்ணணும். என்னென்னா, அவங்க சொல்கிற விஷயத்தை கவனிக்கக்கூடாது, அவங்க சொல்லாத விஷயங்களை கவனிக்கணும். இது என்ன புதுசாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அவங்க சொல்கிற விஷயத்தை நீங்கள் கவனிக்கக்கூடாது, அவங்க சொல்லாத விஷயங்களை கவனிக்கணும். எப்படி அப்படின்னா, யோசித்து பாருங்களேன். திடீர்னு நம்ம பேசிகிட்டு இருப்போம், ஆனால் நம்ம சிந்தனைகள் எங்கேயோ இருக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பார், நம்ம சிந்தனைகள் எங்கேயோ இருக்கும். இது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் தெரியுமா? ஒரு வேளை மற்றவங்க நம்மளை திட்டினா கூட நம்மளுடைய மைண்டு எங்கேயோ இருக்கும். அது யார்கிட்ட இருக்கலாம்? கிறிஸ்துவோட அன்பில் நிரம்பி இருக்கலாம். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு. கவனிக்கும். என்ன கவனிக்கணும்னா, ஏன் இப்படி திட்டுறாங்க, எது அவங்கள பாதிக்குது,
எது அவங்கள அஜிடேட் பண்ணுது? ஏன் இப்படி எல்லா டைமும் நெகட்டிவாகவே பேசுகிறாங்க? ஒரு பாசிட்டிவ் காரியமே அவங்க வாயிலேருந்து வராதா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். எது அவங்களுக்கு மூல காரணம்? எது ரூட் இஷ்யூ? என்ன பிரச்சனையின் வேறு என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான் நமக்கு ஆன்சர். என்ன அப்படின்னா, கிறிஸ்துவோடைய அன்பு அவர்கள் உள்ளத்தில் இல்லை. கிறிஸ்துவோட அன்பு அவங்க உள்ளத்தில் இல்லாதனால தான் கோபத்திலையும் இதுலேயும் கொட்டி தீக்கிறாங்க. ஒவ்வொரு தீமையான வார்த்தையும் அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னிடம் கிறிஸ்துவோட அன்பு இல்லை, என் பிதாவின் அன்பு என்னிடம் இல்லை, யாராவது தாங்க, யாராவது கிறிஸ்துவோட அன்பை எனக்கு தாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க திட்டுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மனசுக்குள்ளே வரும்போது தேவன் அவங்கள காதுகளை அடைச்சி பாதுகாக்கிறாங்க. ஆனால் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, கோபத்தில் பேசுகிற எரிந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சொல்லுது அப்படின்னா, என்கிட்ட கிறிஸ்து இல்லை, தயவுசெய்து யாராவது கிறிஸ்து என்கிட்ட காமிங்க, என்கிட்ட கிறிஸ்து இல்லை, தயவுசெய்து யாராவது காமிங்க. அந்த வேத பாரகரும் பரிசேயரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா, நாங்கள் எல்லாம் ஆவியில் நிரம்பி இருக்கிறோம், அதனால தான் நாங்கள் நியாயம் கேட்க வரோம், நாங்கள் எல்லாம் நல்ல வேதத்தை படித்து நல்லா எல்லாம் தெரிஞ்சவங்க, நாங்கள் அதான் கிறிஸ்துட்ட வந்திருக்கோம். கிறிஸ்துட்ட வரலாம், இல்லைன்னு இல்லை, ஆனால் ஆவியானவர் இல்லாமல் கிறிஸ்துட்ட வரவே முடியாது. பிகாஸ் ஹோலி ஸ்பிரிட் brings us into communion with Christ. இதுதான் உண்மை. பரிசுத்த ஆவியால் நிறைக்கப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழ்க்கையாக அல்ல. யோவான் 8வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி, பாவமில்லாதவன், யூ கேன் கேஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டோன். அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவருவாய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். எத்தனையோ பேர் குற்றம் சுமத்தலாம், எத்தனையோ பேர் உங்களை திட்டி தீர்க்கணும்னு வரலாம், ஆனால் நம்மளுடைய இருதயம் காக்கப்படுறதுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை, கிறிஸ்துவோடைய அன்பு தேவை. 1 யோவான் 5:18 வாசித்தபடி நம்ம கிறிஸ்துவினால் பிறக்கப்பட்டிருக்கும் போது பாவம் செய்ய முடியாது, பொல்லாங்கன் நம்மளை தொடக்கூட முடியாது. இன்றைக்குரிய மனப்பாட அந்த எடுக்கப்பட்ட வசனத்தை ஒரு வாட்டி வாசித்தோம் அப்படின்னா 1 யோவான் 3:18. யோவான் மன்னிக்கவும் 3:8, பாவம் செய்கிறவன் பிசாசினுடையவனாக இருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியை அழிக்கிறதுக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார்னு பார்க்குறோம். இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இப்போ ஒரு ஸ்க்ரீனில் ஒரு 12 ஸ்லைட்ஸ் வரும், அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு போதரை நான் தயவாக கூர்ந்து அழைக்கிறேன். This counterfeit justice that Satan advocates, God abhors. It must not come into the experience of the sons and daughters of God. அதாவது சாத்தான் பிரகடனப்படுத்தக்கூடிய, சாத்தான் சொல்லக்கூடிய அந்த போலியான நீதியை தேவன் அருவருக்கிறார். தேவனுடைய குமாரர் குமார்த்திகளின் அனுபவத்தில் இந்த அனுபவம் வரக்கூடாது. என்னன்னா, இந்த பரிசேயரும் வேத பாரருக்கும் இந்த ஜஸ்டிஸ் அவங்க கையில் இருக்கணும்னு அவசியமே இல்லை, அவங்க எடுத்துக்கிடணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அவங்க எடுத்துட்டு தேவையில்லாத விஷயங்களை செய்கிறத பார்க்குறோம். இது யாருக்கு பிடிக்காது அப்படின்னா தேவனுக்கு பிடிக்காது. Satan's censuring must not be imitated by anyone who is a partaker of the mercy and the love of God. தேவனுடைய இரக்கத்திலும் அன்பிலும் பங்கெடுக்கிற எவரும் சாத்தானுடைய இப்படிப்பட்ட அவமதிப்பு உண்டாக்கும் செயலில், அவதூறு உண்டாக்கும் செயலில் நாம் ஈடுபடக்கூடாது. அதை மாதிரி சாத்தானுடைய குணத்தை நம்ம பிரதிபலிக்கக்கூடாது. சேட்டன் திட்டணும், தீர்க்கணும், கோபத்தை ஊட்டணும் அப்படின்னு
அவனுடைய குணமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவோடைய அன்பையும் அவருடைய கிருபையும் ருசி பார்க்குற நம்மகிட்ட அது ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அடுத்து, let not one of his professed children climb upon the judgment seat to accuse or condemn another. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு நபரும் மற்றவரை குற்றப்படுத்தவோ அல்லது பழி சுமத்தவோ நியாய தீர்ப்பு ஆசனத்தில் யாரும் ஏறிவிடக் கூடாது. நம்மளுடைய பாவ சுவாபம் என்னன்னா, உடனே செஞ்சிடணும், உடனே குற்றம் செய்யணும், உடனே அந்த நியாயம் தீர்த்தணும் அப்படின்ற ஒரு சுவாபம் இருக்கிறது. ஆனால் இது நன்மையானது கிடையாது. Guard your own soul. Watch closely for the first jealous thought, the first suggestion to question or judge others. உங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய உள்ளத்திலே வரக்கூடிய முதல் பொறாமையின் எண்ணம் அல்லது பிறரிடத்தில் கேள்வி கேட்க வேண்டும் அல்லது பிறரை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று வரக்கூடிய அந்த முதல் சிந்தனை, முதல் ஆலோசனை, அதை என்ன செய்யணும்? அதை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த கோட்டு, God has not set you to be a judge over your brethren, and while you do so, your own soul will be as destitute of the Spirit of God as were the hills of Gilboa of dew and rain. தேவன் நமது சகோதரர்கள், நம்முடைய சகோதரர்களை நியாயம் தீர்ப்பதற்கென்று அவர்கள் மேல் தேவன் நம்மை வைக்கவில்லை. அப்படி நாம் பிறரை நியாயம் தீர்க்க முயற்சிக்கும் பொழுது நம்முடைய சொந்த ஆத்மா என்ன நிலைக்கு போகும் அப்படின்னா, கில்போவான்னு ஒரு மலை இருந்துச்சு இஸ்ரவேல் தேசத்தில். அந்த கில்போவா பனையும் மழையும் இல்லாமல் ஒரு சாப மலையாக மாறிவிட்டது. அதே போல தேவ ஆவி இல்லாத அனாதையாக நாம் மாறிவிடுவோம். பிறரை நியாயந்திருக்க முயற்சித்தால் நம்முடைய வாழ்க்கை ஆவியானவர் இல்லாமல் வறண்டு போய்விடும். Those who are ready to accuse and find fault with others commit sin against their own souls. மற்றவர்களை குற்றஞ்சாட்டி பிறரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் தங்களுடைய சொந்த ஆத்துமாக்களுக்கு எதிராகவே பாவம் செய்கிறார்கள். அடுத்தது, those who would bring others to justice should be the embodiment of spotless purity themselves. பாருங்களேன், நம் மற்றவர்களை குற்றஞ்சாட்டுகிறோம் அப்படின்னா, மற்றவர்களை குற்றஞ்சாட்டுகிறவர்கள் பிறரை குறித்து நியாயம் பேசுகிறவர்கள் முதலாவது தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? மிக பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி நம்ம கிடையவே கிடையாது. அடுத்து, never disparage one soul for whom Christ has died. For when you accuse and condemn his followers, you accuse and condemn Christ. அதாவது ஒருத்தரை நம்ம குற்றம் சாட்டுகிறோம் என்றால் அந்த ஆத்மாவுக்காகவும் கிறிஸ்து மரித்திருக்கிறார். ஆகவே எந்த ஆத்மாவையும் நாம் அவமதிக்க கூடாது. அப்படி அவருடைய சீஷர்களை, அவருடைய பின்னடியார்களை நாம் குற்றம் சுமத்தி அவர்கள் மீது பழி சாட்டும் பொழுது நாம் யாரை அவதூறு பேசி யார் மீது குற்றம் சுமத்துகிறோம்? கிறிஸ்துவின் மீதே நாம் அப்படி செய்கிறோம். Be instruments in the Lord's hands of saving souls with fear, pulling them out of the fire, hating even the garment spotted by the flesh. நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம். அதாவது யூதா புஸ்தகத்தில் யூதாவின் நிருபத்திலிருந்து ஒரு வசனத்தை எலன் ஒயிட் இங்கே எடுத்திருக்கிறாங்க. யூதா ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதில் 22, 23 பாருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியில் இருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆத்துமாக்களை ரட்சிக்கிற கருவிகளாக கர்த்தருடைய கரங்களில் நாம் இருக்க வேண்டும். மற்றவர்களை ரட்சிக்கணும்னு முயற்சி பண்ணணுமே ஒழிய மற்றவர்களை அவமதிக்க பழி தூற்ற நாம் ஆயத்தமாக இருக்கக்கூடாது. We must not be severe with the infirmities of others, but attend zealously to your own individual case. மற்றவர்களுடைய குறைகளை குறித்து நாம் தீவிரமாக குறை பேசாதபடிக்கு நம்முடைய குறைகளை குறித்து நம்ம எப்படி இருக்கணும்? அதிக கவனம் செலுத்த வேண்டும். By the blood of Christ he may be cleansed. It was this blood, the mighty argument of the cross of Calvary, that broke the power of Satan as an accuser. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே
அந்த நபர், நம்ம யாரை குறை சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த நபரை ஆண்டவர் தம் இரத்தத்தினால் சுத்திகரிப்பார். அவருடைய இரத்தம்தான் கல்வாரி சிலுவையினுடைய ஒரு பலமான வாதமாக இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால்தான் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், குற்றஞ்சாட்டுகிறவனாகிய சாத்தானின் வல்லமையை அவர் முறித்து போட்டார். கடைசியாக, our Savior silences this bold accuser by the unanswerable argument of the cross. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய அந்த சிலுவையின், கல்வாரி சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த தைரியமிக்க, இந்த பலமிக்க சாத்தான் என்று சொல்லக்கூடிய குற்றஞ்சாட்டுகிறவனை தம்முடைய சிலுவையின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக கேள்வி, அதாவது பதிலளிக்க முடியாத விதத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவனுடைய குற்றஞ்சாட்டுதலை அவர் அமைதிப்படுத்துகிறார் என்று எலன் ஒயிட் எழுதுகிறார். இந்த கடைசியை கோட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ நாள் சாத்தான் நம்மளை வார்த்தைகள்னாலும் கோபத்தினாலும் நம்மளை குற்றம் சூட்டி ஒவ்வொரு நேரத்துலையும் பின் பாயிண்ட் பண்ணி நம்மளை கோபத்தை உண்டு பண்ணுறானே, அவன் வாய் அடைச்சி போகிறான். எதில் அப்படின்னா, சிலுவையை பார்க்கும்போது. அப்படிப்பட்ட தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு சிலுவையின் காட்சி நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும். அனுதினமும் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிற ஒரு அனுபவம் நம்மளுடைய அனுபவமாக மாறட்டும். தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. இந்த கேட்ட செய்தியை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையாக மாறுறதுக்கு தேவனுடன் நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் முடிவு வேளையிலே உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலே சுவிசேஷத்தின் மறைக்கப்பட்ட மறுபாதி என்ற தலைப்பில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பான குணம், பிறருடைய குற்றஞ்சாட்டுதல்களை கேளாதது போல் இருந்த குணம், பிறரை நியாயம் தீர்க்காத அந்த குணம் எங்களத்தில் குறையப்பட்டு காணப்படுகிறது. ஆண்டவரே, பல நேரங்களில் அடுத்தவங்க கதைகளை ஆர்வமாக கேட்குறோம். பிறரை குறித்து குறை பேசுவது எங்களுக்கு சர்க்கரையாய் இருக்கிறது. ஆனால் எங்களை குறித்து யாராவது குறை பேசினால் எங்களால் தாங்க முடியல. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற நிலைக்கு எங்களை கிருபையாக கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, பிறருடைய குறைகளை பேசுகிறது பிசாசின் குணம். எங்கள் குறைகளை நாங்கள் பார்த்து, கர்த்தாவே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று அந்த ஆயக்காரன் உமக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஜெபித்து அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் அவன் திரும்பி சென்றது போல நாங்களும் ஆண்டவரே மற்றவர்களை குற்றஞ்சாட்டுகிறவர்களாக அல்ல, எங்கள் குற்றங்களை, எங்கள் குறையான நிலையை நாங்கள் உற்று பார்த்து தகப்பனே, கிறிஸ்துவை பிரதிபலித்து பரிசுத்த மேல் பரிசுத்தம் அடைகிறவர்களாக எங்களை நீர் உருவாக்கும்படி, வணையும்படி, செதுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, செய்தியை கொடுத்த சௌரி ஜெசனையும் உடன் சேர்ந்து பாடல் பாடிய அவருடைய மனைவியும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக அவர்களை இணைத்திருக்கிறீர். இணைக்கப்பட்ட இந்த தெய்வீக இணைப்பில் உம்முடைய வருகை மட்டும் அவர்கள் இணைந்து உமக்கென்று ஊழியம் செய்து மையப்படுத்த அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தகப்பனே, நாங்கள் கேட்ட இந்த செய்திக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். கர்த்தாவே, ஒருவனை குறித்தும் தீது சொல்லாதிருப்பாயாக என்று தீத்து 3:2 வாசிக்கிறோம். அப்போ அதுபோல் எங்களை மாற்றுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த புதிய வாரத்தில் நுழைகிறோம். ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் எங்களை கரம் பிடித்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறோம்ப்பா. எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. உமக்கு பிரியமாய், உமக்கு மகிமையாய் நாங்கள் வாழ எங்களுக்கு இந்த வாரத்தில் பலன் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் இந்த நாளிலே செய்தியை கொடுத்த சௌரி ஜெசனோடும் கேட்ட பிள்ளைகள், ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் எல்லாரோடும், சௌரி ஜெசனுடைய குடும்பத்தோடும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமேன்.